பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. அதாவது நெறைய பேர் வந்து நம்ம 2 நாளைக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல்ல ஆயிஸ் கோர்சஸ் உடைய அப்ளிகேஷன் ப்ராசஸிங் வந்து நம்ம போட்டிருந்தோம். அதுல வந்து ஒரு 200 பிளஸ் கமெண்ட்ஸ் வந்து நமக்கு நிறையவே வந்திருக்கு. அதுவும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்திருக்கு. இந்த வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவுங்க. தயவு செய்து இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரையும் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த வீடியோ பத்தின பதிவை பத்தி நம்ம டீட்டெயிலா பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அப்ளிகேஷன் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ண போறீங்க. அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஒரே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. நீங்க உடனே அன்னைக்கே அப்ளை பண்ணி நீங்க உடனே சென்னைக்கு அனுப்பிச்சிட்டா நமக்கு முதல்ல சீட்டு கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. நிறைய பேர் வந்து அவசரப்பட்டு அப்ளிகேஷனை ஒரே நாள், அதாவது ஒரு நாள்ல ஃபில் பண்ண அன்னைக்கே வந்து எதுவுமே செக் பண்ணாம அவசரப்பட்டு அனுப்பிச்சு விட்றீங்க. கடைசி டேட்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 27ஆம் தேதி வரையும் ஆயுஷ்க்கு கொடுத்துருக்காங்க. நீங்க ஏன் வந்து உடனே அனுப்பி நிறைய டவுட்ஸ் வந்து என்கிட்ட கேக்குறீங்க. ஸோ தயவு செய்து நம்ம சேனல் வீடியோஸை நல்லா பாருங்க. இன்னைக்கு 6ஆம் தேதி எடுத்தா கூட இன்னும் வந்து 21 நாள், அதாவது 3 வாரம் வந்து டைம் இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் நான் கொடுத்த செக்லிஸ்ட், அவங்க ப்ராஸ்பெக்டாஸ்ல கொடுத்த செக்லிஸ்ட் படி எல்லா டாக்குமெண்ட்ஸ் கரெக்டா இருக்கான்றத ஃபர்ஸ்ட் பாருங்க. அதெல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அப்ளிகேஷனை எடுத்து டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் வந்து சென்னைக்கு நீங்க அனுப்புங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே அவசரப்பட்டு அனுப்பிச்சுட்டு சார் நான் இந்த மிஸ்டேக் பண்ணிட்டேன் அந்த மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு சொல்லாதீங்க. ஏன்னா நம்மளால வந்து சென்னையை வந்து கம்யூனிகேட் பண்றதுக்கு எந்த ஒரு கம்யூனிகேஷனுமே கிடையாது. நீங்க போன் அடிச்சா கூட அவங்களால எடுக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கும் நிறைய ஒர்க் இருக்கும். ஏன்னா இந்த டைமிங்ல தொடர்ந்து ரிப்பீட்டடா நீங்க செலெக்ஷன் கமிட்டிக்கு கால் பண்ணீங்கன்னா அவங்க கால் பிக் பண்ண மாட்டாங்க. அதனாலதான் சொல்றேன், தயவு செய்து, ஏன்னா ஆஃப்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க அனுப்பிட்டீங்க அப்படின்னா திருப்பி டூப்ளிகேட்டும் அனுப்பக்கூடாது. ஏன்னா ஒரு கேண்டிடேட்ஸ்னா இன்னைக்கு நான் தப்பா அனுப்பிச்சிட்டேன் சார், மறுபடியும் நான் இன்னொரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அனுப்பாம கேட்டா தயவு செய்து அனுப்ப முடியாது. அதனாலதான் சொல்றேன், தயவு செய்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது தெளிவா எல்லாத்தையும் வந்து ஒரு வாரம் கூட டைம் எடுத்துக்கோங்க, தப்பே கிடையாது. நீங்க ஏன்னா முதல் நாள் உடனே அனுப்பிச்சா உங்களுக்கு உடனே சீட் கிடைக்க போறது இல்லை. ஏன்னா ரேங்க் லிஸ்டோடைய அடிப்படையில தான் நமக்கு சீட்டுன்றதே கவர்மெண்ட் வந்து சொல்லுவாங்க கிடைக்கும். ஓகேவா? அதனால நீங்க எப்ப கடைசி நாள் அப்ளிகேஷன் போட்டாலும் போய் சேர்ந்தாலும் நீங்க மெரிட்ல வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்ன ரேங்க் அதை வச்சுதான் சீட் கொடுப்பாங்க. தயவு செய்து அவசரப்பட்டு அப்ளிகேஷன் போடாதீங்க. எல்லா டீட்டெயிலையும் க்ரோத் பண்ணிட்டு பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறது போனஃபைட் சர்டிபிகேட். இந்த போனஃபைட் சர்டிபிகேட் அதுக்கப்புறம் நேட்டிவிட்டி சர்டிபிகேட் ஒரு வீடியோவா நான் தனித்தனியா போட போறேன். ஏன்னா நிறைய பேர் நிறைய சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால நம்மளுடைய சேனல்ஸ் வீடியோவை எல்லாத்தையும் பாருங்க, குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப் குரூப்ல. ஸோ நேத்து அப்ளை பண்ணும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டது, இந்த ஆயுஷ் யூஜி ப்ராஸ்பெக்டாஸ்ல 11th, அதாவது அனெக்சல் 11ல நமக்கு போனஃபைட் சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க சார். இதுல பாத்தீங்கன்னா 3 கிளாஸஸ் தான் இருக்கு. அதாவது எனக்கு 6th இருந்து 12th வரையும் இருக்குன்னு பார்த்தேன், ஆனா ப்ராப்பரா இல்ல சார். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்டாங்கன்னா, சார் நான் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு ஏற்கனவே வந்து நான் 7.5க்கு போனஃபைட் சர்டிபிகேட் போய் சிஇஓ ஆஃபீஸில் வாங்கிட்டேன் சார், நான் அதவே வந்து பயன்படுத்திக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. தாராளமா நீங்க பயன்படுத்திக்கலாங்க. ஏன்னா சிஇஓ ஆபீஸை பொறுத்தவரையும் ஒரு தடவை தான் உங்களுக்கு வந்து சைன் போடுவாங்க, ஒவ்வொரு தடவை நீங்க கேட்டா போட மாட்டாங்க. ஸோ தயவு செய்து இந்த அப்ளிகேஷனுக்கு பதில, அதாவது இதுல 3 கிளாஸஸ் தான் அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, 9th 10th 11th 12th தான் போட்டிருக்காங்க. மற்ற 3 கிளாஸஸ் அவங்க எதுவுமே போடல அப்படின்னா நீங்க தாராளமா வந்து எம்பிபிஎஸ் தான் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் காமிக்கிறது எம்பிபிஎஸ் அனெக்சர் 2 இருக்கு பாத்தீங்களா. ஸோ எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு நான் ஆல்ரெடி வாங்கிட்டேன் சார். அதுல 6th இருந்து 12th வரையும் நான் வந்து எல்லாமே ஃபில் பண்ணிட்டு எங்களுடைய ஹெட் மாஸ்டர் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது தலைமை ஆசிரியர் அவங்க கிட்ட சைன் வாங்கிட்டேன். சிஇஓ அவங்களுடைய இதுவுமே நான் இது பண்ணிட்டேன், வெரிஃபை பண்ணிட்டேன்றா தாராளமா நீங்க பண்ணலாம். ஏன்னா இந்த எம்பிபிஎஸ் போனஃபைட்லயே தெளிவா போட்டிருக்காங்க பாருங்க. இந்த இது வந்து மெடிசன், டென்டிஸ்டுக்கு, அதுக்கப்புறம் இந்தியன் மெடிசன் அண்ட் ஹோமியோபதி 3க்கும் சேர்த்து தான் அந்த போனஃபைடு. அதனால எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு ஆல்ரெடி வாங்கிட்டீங்கன்னா அதையே நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் கேட்கலாம், சார் எப்படி சார் நாங்கள், எங்களுக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது சார், நீங்கள் சொல்கிறத வச்சு நாங்கள் எப்படி சார் வந்து அதை உண்மையாக நாங்கள் எடுத்துக்கிற முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா ரெண்டுக்குமே அப்படி தான் போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த போனோஃபைட்லையும் பாருங்கள் மெடிசன், டென்டிஸ்ட், இந்தியன் மெடிசன், அதே மாதிரி எம்பிபிஎஸ்லையும் பாருங்கள் மெடிசன், டென்டிஸ்ட், இதுக்கு ரெண்டுக்குமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இன்னும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக உங்களுடைய எஜுகேஷனல் ஆஃபீஸருக்கு அங்கே போயிருங்க. நான் வாங்கினவங்க சொல்கிறேன், ஏன்னா வாங்கினவங்க வந்து தயவு செய்து அவங்க கிட்ட கேட்டுட்டு கூட இன்னும் வந்து அவங்ககிட்ட வெரிஃபை பண்ணிக்கோங்க. சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர் கிட்ட போய், ஏன்னா ஒரு தடவை தான் அவங்க வந்து கொடுப்பாங்க. நீங்க ஒவ்வொரு கோர்சஸ்க்கும் போய் நீங்க வந்து 7.5க்கு வாங்கினீங்கன்னா அவங்க வந்து தரமாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு சைன் நாங்கள் போட்டு கொடுத்துட்டோம், மறுபடியும் எப்படி சார் தர முடியும்? அதையும் தாண்டி நீங்க வாங்க முடியும்,
இல்ல அவங்க போட்டுறாங்க சார் அப்படின்னா நீங்க எஜுகேஷனல் சீஃப் ஆபீசர் அவங்க கிட்ட தான் போய் வெரிஃபை பண்ணணும். அவங்க ஓகே இதவே நீங்க பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரியா 2023க்கு முன்னாடி 2023 24க்கு போனஃபைடு வந்து தேவை கிடையாது. ஏன்னா அவங்க இஎம்ஐஸ் நம்பர் இருந்துச்சுனாலே அதை வச்சே நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சில கேண்டிடேட்ஸ் 2022 21 அந்த 20ஆம் பேட்ச், ஏன்னா 20க்கு அப்புறம் தான் வந்து 7.5 கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க உள்ளக. ஸோ அதனால அந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஒன்ஸ் நீங்க எஜுகேஷனல் ஆஃபீஸர் உங்க டிஸ்ட்ரிக்ட்ல போய் செக் பண்ணிட்டு ஓகே அவங்க வந்து ஒரு ஐடியா சொல்றாங்க சார் இது வேணாம் இந்த போனஃபைட்லாம் வேணான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இஎம்ஐஸ் நம்பர் வந்து மேக்சிமம் அந்த 21 20க்குலாம் வந்து மேக்சிமம் டிசில இல்ல. ஸோ அதுக்கப்புறம் பேட்சஸ்க்கு தான் அந்த இஎம்ஐஸ் நம்பர் கொடுத்தாங்க. ஒரு சில பேருக்கு அப்படி இஎம்ஐஸ் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து உங்க எஜுகேஷன் ஆஃபீஸர் கிட்ட போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்ப எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு ஆல்ரெடி வாங்கியிருந்தீங்க சார், எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு நான் வாங்கிட்டேன் போனஃபைடு ஏற்கனவே அவங்கள்ட்ட ரீச் பண்ணி வாங்கி நான் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அப்ளை பண்ணிக்கிட்டேன்னா அந்த சர்டிஃபிகேட் நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. ஓகேவா? ஸோ இது வந்து போனஃபைடுங்க. ஸோ அடுத்து வந்து வீடியோவில் நான் நேட்டிவிட்டி போடுறேன், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் போடுறேன், எல்லாமே டீட்டெயிலாக அப்டேட் பண்ண போகிறேன். தொடர்ந்து வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுங்க. ஸோ அதையும் தாண்டி நீங்கள் அவசரப்பட்டு அனுப்பணும்னா அது உங்களுடைய விருப்பம். ஸோ கரெக்ஷன் வந்துச்சுன்னா அது நம்மளால வந்து யாருக்கிட்டையும் கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஏன்னா கம்யூனிகேட் பண்ணாலும் ப்ராப்பரான அவங்களுக்கான டவுட்ஸ்க்கு வந்து அவங்க ரிப்ளை பண்ணுவாங்கன்றது ஷியோரா வந்து தெரியாது. ஏன்னா அவங்களும் பிஸி ஸ்கெடியூல்ல தான் ஒர்க் பண்ணிக்கு இருப்பாங்க கவுன்சிலிங் செலெக்ஷன் கமிட்டியும். ஸோ தயவு செய்து நான் வீடியோ பார்த்துட்டு பொறுமையா அப்ளிகேஷன் பிரிண்ட் எடுத்துட்டு ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸையும் நீங்க செக்லிஸ்ட் மூலமா வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க பொறுமையா அப்ளை பண்ணுங்க. ஏன்னா 27ஆம் தேதி வரையும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே 7.5 ஓகே நீங்க கிளியர் பண்ணிருக்கீங்க. ஓகே ஜென்ரலா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நான் வந்து தமிழ்நாட்டில் 6th இருந்து 12th வரையும் நிறைய ஸ்கூல்ல படிச்சிருக்கேன் அப்படின்னா ஸோ கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் போனஃபைடு கண்டிப்பா எல்லாருமே வைக்கணும். 7.5 மட்டும் இல்ல. இப்போ நான் வந்து ரிசர்வேஷன் அதாவது 7.5ல இல்லை சார், நான் ஜென்ரலா வரக்கூடிய அதாவது 92.5 அந்த கோட்டால அதாவது 7.5 நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற ஒரு சிபிஎஸ்சியோ ஒரு ஐசிஐசியோ படிக்கிறீங்க அப்படின்னா 6th இருந்து 12th வரையும் அவங்க போனஃபைடு வைக்கணும் கட்டாயம் வைங்க. ஏன்னா அவங்களையும் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து அவங்க ஜென்ரலா இருக்கக்கூடிய நீங்க எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு ஏற்கனவே 6th இருந்து 12th வரையும் ஒரு ஸ்கூல்ல படிச்சீங்கன்னா எல்லாத்தையும் பிடிஎஃப் பண்ணி அதோடைய ஜெராக்ஸ் காப்பியை வச்சாகணும். ஸோ ஜென்ரலா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 6th இருந்து 12th வரையும் வைக்கணும். கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுடைய போனஃபைடை செக் பண்ணுவாங்க. ஸோ நீங்க சப்போஸ் இங்க வைக்கலனாலும் உங்களை கவுன்சிலிங்ல வந்து பிடிச்சிருவாங்க. ஏன்னா இப்போ நீங்க எப்போ மிஸ் பண்ணா கூட இப்போ நீங்க வைக்காம விட்டா கூட நீங்க கவுன்சிலிங் வெரிஃபிகேஷன் போவீங்களே அங்க வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. இப்போ கேரளால இருந்து வரலாம், கர்நாடகால இருந்து வரலாம். ஸோ நிறைய பேர் வந்து போட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்கூல்ஸ்லாம் வந்து போனஃபைடு வைக்க முடியாது, அதே மாதிரி நேட்டிவிட்டி வைக்க முடியாது, இந்த மாதிரிலாம் வரும். ஸோ அதனால தமிழ்நாட்டில இருந்து அப்ளை பண்ணக்கூடிய அந்த டொமிசியல் தயவு செய்து உங்களுடைய 6th to 12th அதர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி 7.5ல வரக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா போனஃபைடு வச்சிடணும். ஸோ வைக்கல அப்படின்னாலும் கவுன்சிலிங் அப்போ நீங்க எடுத்து போயாகணும். இன்னொரு ஒரு டவுட் இருக்கும் சார், நான் வந்து எல்லா ஒரிஜினல்ஸும் என்னுடைய ஸ்கூல்ஸ்ல இருந்து நான் வேற ஒரு கோர்சஸ் படிக்கிறேன் சார், நான் வந்து ஏற்கனவே ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன், ஒரு ஆர்ட்ஸ் சயின்ஸ் படிச்சுக்கிறீங்க, இல்லை வேற கோர்ஸ் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டீங்க, ஏன்னா முடிச்சுட்டு மேபி ஆர்எஸ் கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணீங்கன்னா என்னுடைய ஒரிஜினல்ஸ் எல்லாமே காலேஜில் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து அந்த காலேஜ்ல இருந்து ஒரு போனஃபைடு, ஸோ மற்ற ஜெராக்ஸ் வைக்கும்போது காலேஜ்ல இருந்து போனஃபைடு வாங்கிட்டு வந்து தான் நீங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ்லாம் நீங்கள் ஏற்கனவே ஒரு கோர்சஸ் படிச்சுக்கிருக்கீங்க, இல்லை அண்டர் கோயிங்கில் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டீங்க அப்படின்னாலும் சரி, இப்போ படிச்சுக்கிருந்தாலும் அவங்க கிட்ட ஒரு போனஃபைடு வாங்கிட்டு உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை காட்டுங்க. சில காலேஜஸ்லாம் தரமாட்டாங்க, அப்ளிகேஷன் இந்த மாதிரி நான் போட போகிறேன் சார் எனக்கு தயவுசெய்து போனஃபைடு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த போனஃபைடு எடுத்துட்டு தான் கவுன்சிலிங் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இன்னும் கிளியரா புரியலைன்னா தயவு செய்து நம்ம கிட்ட பர்சனல் கவுன்சிலிங் கைடன்ஸ் இருக்கு, அதை நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல கொடுத்துருக்கோம், அது மூலயமா கூட வாங்க, உங்களுக்கு நான் கிளாரிட்டியா வந்து உங்களுக்கு ஃபோன் மூலயமா சொல்றேன். பிரிண்ட் எடுத்துட்டு ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸையும் நீங்க செக்லிஸ்ட் மூலயமா வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க பொறுமையா அப்ளை பண்ணுங்க. ஏன்னா 27ஆம் தேதி வரையும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட். நம்மளுடைய குரூப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க, தொடர்ந்து நம்மளுடைய டெலகிராமே ஃபாலோ பண்ணிக்கோங்க.